ஒரு எக்ஸ் ஆர்மி சோல்ஜர் தான் தம்பியோட மரணத்துக்கு காரணமான 5 பேரை கடத்தி அவங்கள கொடூரமா டார்ச்சர் பண்ணி கொல்றாங்க. சாதாரணமான ஒரு சைக்கோ படம் மாதிரி போயிட்டு இருக்கும்போது கடைசியில ஒரு ட்விஸ்ட் கொடுப்பாங்க பாருங்க. அதை பார்க்கும்போது நமக்கே இதுக்காடா இதெல்லாம் செஞ்சு அப்படின்ற மாதிரி தோணுங்க. அவங்கள டார்ச்சர் பண்றதுக்காக அவன் ட்ரூத் ஆர் டேர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேமை ஃபாலோ பண்றான். அந்த கேம்ல அந்த டீனேஜர்ஸ்க்கு வர டாஸ்க் தாங்க ரொம்ப கொடூரமா இருக்கும். அது என்னென்ன டாஸ்க்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த படத்தோட பேரு ட்ரூத் ஆர் டேர். இது 2012ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன ஒரு செம்மையான சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படம். நீங்க என்னோட சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னோட வாய்ஸ் ஓவருக்காக உங்களோட வேல்யூபிள் சப்போர்ட்டை காட்டுற மாதிரி ஒரு லைக்கை மட்டும் போட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிடுங்க. வெல்கம் டு வேர்ல்ட் சினிமா இன் தமிழ். நான் உங்கள் தமிழ் நண்பன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓபனிங் சீன்லயே ஒரு பையன் ஒரு பார்ட்டி நடக்கிற வீட்டை நோக்கி நடந்து போற மாதிரி காட்டிட்டு ஓபன் பண்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த பார்ட்டியில 4 குரூப்ஸ் ஆஃப் டீனேஜர்ஸ் நமக்கு காட்டுறாங்க. அதுல கிறிஸ் அப்படின்ற ஒருத்தனும் அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் கெமாவும் இருக்காங்க. எலனார்னு ஒரு பொண்ணும் அவளோட பாய் ஃப்ரெண்ட் பால்னு ஒருத்தன் இருக்கான். அதோட லூக் அப்படின்ற ஒரு சிங்கிள் பையனும் இருக்கான். இப்போ இந்த 5 பேரை சுத்தி தான் சம்பவங்கள்லாம் நடக்க போகுது. இந்த குரூப்புக்கு ட்ரக்ஸ் சப்ளை பண்றதே இந்த லூக்ன்ற பையன் தாங்க. இந்த குரூப் அந்த பார்ட்டியை ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது ஏற்கனவே ஒரு பையன் நடந்து வந்தான் பாத்தீங்களா, அவன் அந்த பார்ட்டிக்குள்ள வரான். அவனோட பேரு ஃபெலிக்ஸ். அவனை ஒரு அம்மாஞ்சி மாதிரி நமக்கு காட்டுறாங்க. உள்ள வந்தவன் தூரத்திலே நின்னுக்கிட்டு ஜெம்மாவை பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அவனுக்கு ஜெம்மா மேல ஒரு கிரஷ் இருக்கு. அவன் அவளை பாத்துக்கிட்டே இருக்கும்போது லூக் அந்த பையன் கிட்ட வந்து என்னடா பாத்துட்டே இருந்தா எப்படி, அவளை அப்ரோச் பண்ணி பேச ஆரம்பின்னு சொல்லி கான்பிடன்ஸ் கொடுக்குறான். இந்த ஃபீலிக்ஸுக்கு தைரியம் வர வைக்கிறதுக்காக லூக் அவனுக்கு கொஞ்சம் ட்ரக் அடிக்க வச்சிடறாங்க. அப்பாவது இந்த பையன் அந்த பொண்ணு கிட்ட போய் தைரியமா பேசுவான்னு சொல்லி தான் இதை பண்றான் போல இருக்கு. இன்னொரு பக்கம் பாலும் எலனாரும் ஒரு ரூம்ல ஜாலியா இருந்துட்டு இருக்கும்போது முக்கியமான கட்டம் வரும்போது இந்த பால் ட்ரக் ஓவர் அடிச்சதுனால மயக்கமாயி பெட்ல படுத்துறான். இதை பார்த்துட்டு இந்த பொண்ணு எலனாரும் ரொம்ப அப்செட் ஆயிடுறா. ஃபெலிக்ஸும் அந்த ட்ரக் அடிச்சுக்கிட்டு ரொம்ப கான்பிடென்ட்டா ஜெம்மா கிட்ட போய் அவளை ஒரு டேட்டுக்காக கூப்பிடுறான். இதை கேட்ட அந்த பொண்ணும் அவனை கூட்டிட்டு போய் ஒரு சோஃபால உட்கார வச்சு அவங்க கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ என்கிட்ட இந்த மாதிரி ஒரு விஷயம் கேட்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, பட் என்ன பண்றது, அன்பார்ச்சுனேட்டா எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கிறிஸ காட்டுறாங்க. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிறத எலனாரும் மாடியில இருந்து பாத்துட்டு இருக்கா. இப்ப அந்த பார்ட்டியோட கிளைமேக்ஸும் வந்துடுது. எல்லாருமே ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ட்ரூத் அண்ட் டேர் கேம் எலனார் இப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இதுக்காக அவ அந்த பார்ட்டில இருக்கிற எல்லாரையும் சுத்தி உட்கார வச்சுட்டு ஒரு வைன் பாட்டில சுத்தி விடும்போது அது பிலிக்ஸ நோக்கி நிக்குதுங்க. இதனால அந்த பையனும் ட்ரூத்தை சூஸ் பண்றான். சோ எலனாரும் பிலிக்ஸ் கிட்ட உனக்கு இங்க இருக்கிற பொண்ணுங்கள்ல யார் கூடாது ஒன்னா இருக்கலாம்னு சொல்லி ஒரு ஃப்ரீ டிக்கெட் கொடுத்தா நீ யாரு கூட இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறா. அதை கேட்டது மட்டும் இல்லாம ஒரு பேப்பரை கிழிச்சு இதுதான் அந்த டிக்கெட், இந்த டிக்கெட்டை எந்த பொண்ணு கிட்ட கொடுப்ப அப்படின்னு சொல்லும்போது பிலிக்ஸ் அந்த பேப்பர் எடுத்துட்டு போய் ஜெம்மா மேல போட்டு வந்துடுறாங்க. இதை பார்த்த ஜெம்மாவோட பாய் ஃப்ரெண்ட் கிறிஸோட முகமே மாறி போயிடுது. கோவப்பட்டது மட்டும் இல்லாம அவன் பிலிக்ஸ ரொம்ப விளையாட்டா அந்த கேமுக்கு கூப்பிட்டு கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த பையனோட முகத்திலே ஒரு பஞ்சை கொடுக்குறாங்க. இதை பார்த்த ஜெம்மாவும் கிறிஸ் மேல ரொம்ப கோவப்பட்டுட்டு பிலிக்ஸ பாக்குறதுக்காக அந்த பார்ட்டியை விட்டு வெளியே போறா. அவமானப்பட்டு அந்த வீட்டுக்கு வெளியில ஒரு சேர்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அவனை யாரோ அப்ரோச் பண்ற மாதிரி காட்டுறாங்க. யாருன்னு தான் தெரியல. இப்ப அந்த சீனை கட் பண்ணி 1 மாசம் கழிச்சு காட்டும் போது கிறிஸும் லூக்கும் பிலிக்ஸோட வீட்டுல நடக்க போற பர்த்டே பார்ட்டிக்காக கார்ல போயிட்டு இருக்காங்க. இன்னொரு கார்ல எலனாரும் ஜெம்மாவும் பால் கூட சேர்ந்து அந்த பார்ட்டிக்காக போயிட்டு இருக்காங்க. இப்ப நமக்கு ஒரு விஷயம் தெரியுது. என்னன்னா இவங்க எல்லாருக்குமே பிலிக்ஸ் ஒரு பெரிய பணக்கார குடும்பத்திலிருந்து வரான்ற விஷயம் சமீபத்துல தாங்க தெரிஞ்சிருக்கு. குறிப்பா எலனாருக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஏன்னா அவளோட அப்பாவோட கம்பெனி திவாலா ஆகிற ஸ்டேஜ்ல இருக்கு. இன்னொரு விஷயமும் நமக்கு தெரிய வருது. அந்த ட்ரூத் ஆர் டேர் இவெண்ட்ல நடந்த சம்பவத்தினால ஜெமாக்கும் கிறிஸுக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆயிடுது போல இருக்குங்க. ரொம்ப நேரம் கார் டிரைவுக்கு அப்புறம் ஃபைனலா அவங்க ஃபெலிக்ஸோட அந்த பிரம்மாண்டமான மாளிகைக்கு வராங்க. இப்ப அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அந்த சமயத்துல ஒரு கார் அங்க வந்து நிக்குதுங்க. உள்ள ஒரு வயசானவன் அந்த பசங்க கிட்ட ஃபெலிக்ஸோட பர்த்டே பார்ட்டி இந்த வீட்ல நடக்கல, இந்த காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு கேபின் இருக்கு அதுலதான் நடக்குது அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம அங்க கார்ல போக முடியாது, அது ரொம்ப ரஃபான ஏரியா, நீங்க நடந்துதான் வரணும் அப்படின்னு சொல்றான். இப்பவே இந்த பசங்களுக்கு தெரியக்கூடாதா இதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. ஆனா எதுவுமே தெரிஞ்சுக்காம இந்த பசங்களும் போறாங்க. அந்த போற பாதையில ஒரே சேறு சகதியமா இருக்குங்க. எலனாரும் பால் கிட்ட என்னால இந்த சேத்துல நடக்க முடியாது, என்னோட காஸ்ட்லி ஷூ நாசமா போயிடும் சொன்ன உடனே பால் அந்த பொண்ணை தூக்கிக்கிட்டு அந்த சேத்துக்குள்ள நடந்து போறான். ஒரு வழியா அந்த பசங்க எல்லாருமே அந்த கேபினுக்கு வந்து அடையும் போது அங்க ஜஸ்டின் ஒருத்தன் இந்த பசங்களை மீட் பண்றான். ஜஸ்டின் தன்னை ஃபெலிக்ஸோட அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்க கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். கேபினுக்குள்ள வந்த உடனே ஜஸ்டின் இந்த பசங்க கிட்ட ஒரு குண்டை போடுறாங்க. சாரி, ஃபெலிக்ஸால இந்த பார்ட்டி அட்டெண்ட் பண்ண முடியாது, அவன் சில்லில இருக்கான், அவனோட ஃபிளைட்டை மிஸ் பண்ணிட்டான், சோ அவனுக்கு வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்றான். சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி அவனை சர்ப்ரைஸ் பண்ணலாம் தான் உங்களை கூப்பிட்டேன்னு அவன் சொல்றாங்க. இதுக்காக அவன் அவங்க எல்லாருக்குமே ஃபுட் ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ட்ரக்ஸையும் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இப்போ ஜஸ்டின் என்ன வேலை செய்யறான்றது இந்த பார்ட்டி நடந்துட்டு இருக்கும்போது தெரிய வருது. அவன்
ஆர்மியில வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன் ரீசெண்டா ஆப்கானிஸ்தான்ல இருந்து இப்பதான் அவன் டிஸ்சார்ஜ் ஆயிருக்கான். அப்ப ஜஸ்டின் கிறிஸ் கிட்ட உனக்கும் ஜமாக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை பத்தி சொல்லு அப்படின்னும் போது சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது, நீ கேக்குறத பார்த்தா உனக்கு ஜமா மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு போல அப்படின்னு கேட்ட உடனே ஜஸ்டின் அதுக்கு இல்ல ஜமா ஏன் டைப் கிடையாது, என்னோட இன்ட்ரெஸ்டே வேற அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த பார்ட்டி நடந்துட்டு இருக்கும்போது ஜஸ்டின் அந்த பசங்க எல்லார்கிட்டயும் நம்ம ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாடலாமான்னு சொல்லிட்டு அந்த கேமை ஸ்டார்ட் பண்றான். இதுக்காக அவன் ஒரு வைன் பாட்டில சுத்தி விடும்போது அது கரெக்டா சுத்தி முடிஞ்சு எலனாரை நோக்கி நிக்குதுங்க. அவனும் அந்த கேமை ஸ்டார்ட் பண்ற மாதிரி டேர் அப்படின்னு சூஸ் பண்றா. உடனே அந்த பையன் கிறிஸ் எலனாரை சேலஞ்ச் பண்றதுக்காக நீ இப்போ ஜமாவை கிஸ் பண்ணணும்னு சொன்ன உடனே அந்த பொண்ணு கொஞ்சம் கூட தயங்காம ஜமாவை கிஸ் பண்ணி அந்த டேர்ல ஜெயிக்கிறாங்க. இத பார்த்தா அந்த பசங்களும் அப்படியே ஆச்சரியமாயிடுறாங்க. இப்போ அந்த பாட்டில மறுபடியும் சுத்தி விட்ட உடனே அது ஜமாவை நோக்கி நிக்குது. இதனால ஜமாவும் ட்ரூத்தை சூஸ் பண்றா. இத அவ சூஸ் பண்ண உடனே கிறிஸ் ஜமாவை பார்த்து நம்ம ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் ஸ்டார்ட் பண்றதுக்கு நீ எனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எல்லாரும் முன்னாடியுமே ஜமா அவனோட இன்விடேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இதனால கிறிஸுக்கும் அவமானமாயிடுது. மறுபடியும் அந்த பாட்டில சுத்தி விட்ட உடனே ஜஸ்டின் அந்த பாட்டில டெலிபரேட்டா ஸ்டாப் பண்ணி அவனை நோக்கி நிறுத்திட்டு அவன் ட்ரூத்தை சூஸ் பண்றாங்க. அவங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே ஜஸ்டின் இவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகிற மாதிரி ஒரு உண்மையை சொல்றாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபெலிக்ஸ் சிலிலலாம் இல்ல, நம்ம இருக்கிறோமே இந்த கேபின் முட்டத்துல தான் ஃபெலிக்ஸ் தூக்கு மாட்டி தொங்கிட்டான் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட எலனாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. கிறிஸ்டன் ஜஸ்டினை பார்த்து நீ ஜோக் தானே பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா ஜஸ்டின் அந்த ஸ்டோரியை மறுபடியும் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறான். நான் சொல்றது உண்மைதான், நான் சர்வீஸை முடிச்சுட்டு மறுபடியும் திரும்பி வந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு துயரமான சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட பாலம் ஜஸ்டின் கிட்ட சரி ஃபெலிக்ஸ் தான் இறந்துட்டான்னு சொல்றியே, அப்புறம் எதுக்கு இந்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ண அப்படின்னு கேட்கும்போது ஜஸ்டின் அதுக்கு அப்படியெல்லாம் விட்டுற முடியாதுல்ல, என் தம்பி இறந்ததுக்கான காரணம் என்னன்றது தெரிஞ்சுக்கணும்னு தான் அவங்க எல்லாரும் இங்க கூப்பிட்டேன்னு சொல்றான். ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடந்த பார்ட்டில ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, இதனாலதான் என் தம்பி அந்த முடிவு எடுத்தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் ஃபெலிக்ஸோட பாக்கெட்ல இருந்து எடுத்த ஒரு போஸ்ட் கார்டை அவங்க கிட்ட காமிச்சு இந்த போஸ்ட் கார்டை யாரு ஃபெலிக்ஸுக்கு போட்டான்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஏன்னா அந்த கார்டுல ஃபெலிக்ஸை அவமானப்படுத்துற மாதிரி எழுதி போட்டிருக்காங்க. இந்த நேரம் கிறிஸ் ஏதோ ஒரு விஷயம் தப்பா நடக்க போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நான் கிளம்புறேன்பான்னு சொல்லிட்டு கிளம்ப ட்ரை பண்றான். ஆனா ஜஸ்டின் அவனை போறதுக்கு அலோவ் பண்ணாம பிளாக் பண்ணிடுறான். கிறிஸும் முட்டாள்தனமா ஜஸ்டினை அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது அவன் தான் ஆர்மி ஆபீசர் ஆச்சே, அவன் ஈஸியா கிறிஸை அடிச்சு போடுறாங்க. எல்லா நேரம் அவங்க விளையாடிட்டு இருந்த அந்த பாட்டில் எடுத்து ஜஸ்டினை அடிக்கலாம் ட்ரை பண்றா. ஆனா அவன் அதை தடுத்து நிறுத்தி அந்த பொண்ணோட கண்ணத்திலே ஒரு அற விடுறாங்க. அதுக்கப்புறம் ஜஸ்டின் ஒரு கன் எடுத்து பாலோட காலிலே சுட்டு அவங்க எல்லாருமே பயம்புறுத்திடுறான். அதுக்கப்புறம் அவன் லூக் கிட்ட அங்க இருந்த சேர்ஸ் எல்லாம் சர்க்கிள்ல போடும்படி சொன்ன உடனே அவனும் அதை செய்யறாங்க. அந்த சமயத்துல பால் தன்னோட போன் எடுத்து யாருக்கோ போன் பண்ண ட்ரை பண்ணும்போது இதை ஜஸ்டின் நோட் பண்ணிட்டு அவன் கையிலேயே சுடுறாங்க. இதனால பாலோட விரல்லாம் துண்டு துண்டா பறக்குது. இப்போ அவங்க எல்லாருமே அங்க இருந்த சேர்ஸ்ல கட்டி போட்டுட்டு இருக்கும்போது ஜஸ்டின் லூக்கஸை வச்சு அவங்களோட போன் எல்லாம் புடுங்கி அங்க இருந்த ஒரு சேஃப்டி பாக்ஸ்ல உள்ள வைக்க சொல்றாங்க. அந்த பாக்ஸ்க்குள்ள டேஞ்சரஸான வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கு, இன்க்ளூடிங் கிரனேட்ஸ் எல்லாம் அதுல இருக்குங்க. இப்போ ஜஸ்டின் அவங்க 4 பேரையும் அங்க இருந்த சேர்ஸ்ல கட்டி போட்டுட்டு எனக்கு தேவையெல்லாம் இந்த போஸ்ட் கார்டை என் தம்பிக்கு யார் போட்டதுன்னு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்றான். யாருமே அந்த கேள்விக்கு பதில் சொல்லாதனால ஜஸ்டின் அவங்க 4 பேருக்கும் டைம் கொடுத்துட்டு யோசிச்சு சொல்லுங்கன்னு சொல்லி போறாங்க. சொல்லிட்டு அவன் லூக்கோட அந்த கேபினுக்கு வெளியே போன உடனே அவன் லூக் கிட்ட நீ இந்த கார்டை போட்டியான்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு லூக் நான் அதை செய்யல, நான் உன் தம்பி எதுவுமே பண்ணல, அவன் கெம்மா கூட பேசுறதுக்கு ரொம்ப விருப்பப்பட்டதுனால அவனுக்கு தைரியம் கொடுக்கறதுக்காக நான் கொஞ்சம் அவனுக்கு ட்ரக்ஸ் கொடுத்தேன், அவ்வளவுதான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அழறாங்க. இப்ப அந்த கேபினுக்குள்ள அந்த போஸ்ட் கார்டை யார் அனுப்பிச்சதுன்னு சொல்லி 4 பேருமே ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 3 பேருமே கிறிஸ் தாங்க அந்த விஷயத்துல அக்யூஸ் பண்றாங்க. ஏன்னா அந்த லெட்டர்ல எழுதிச்சு பாத்தீங்களா வேர்ட்ஸ், அது கிறிஸ் பார்ட்டில ஃபெலிக்ஸை பார்த்து சொன்ன அதே வேர்ட்ஸுங்க. இப்ப பால் ஜமாவை உன் பின்னாடி ஒரு கபோர்டு இருக்கு, உன் சேரை மூவ் பண்ணி அந்த கபோர்ட்ல ஏதாவது கிடைக்குதான்னு பாருன்னு சொன்ன உடனே கெமாவை அந்த சேரை மூவ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா அந்த சேரோட சேர்ந்து அவனும் கீழே விழுந்த உடனே அந்த சத்தத்தை கேட்ட ஜஸ்டினை உள்ள வந்து பாக்குறான். பார்த்துட்டு கீழே விழுந்த ஜமாவையும் மறுபடியும் தூக்கி உட்கார வைக்கிறான். ஜஸ்டின் இப்போ கிளியரா ஒரு விஷயம் அவங்க கிட்ட சொல்றாங்க, உங்கள இந்த போஸ்ட் கார்டை யாரை அனுப்பிச்சிங்கன்ற உண்மையை சொல்லிட்டீங்கன்னா மத்த 3 பேரை நான் ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றான். அப்படி யாருமே உண்மையை ஒத்துக்காம இருந்தீங்க நம்ம விளையாடின ட்ரூத் ஆர் டேர் கேம் கண்டினியூ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிலே அவன் சுத்தி விடுறாங்க. இப்போ கெமாவோட டர்ன் வந்துருது. அவளும் ட்ரூத்தை சூஸ் பண்ண உடனே ஜஸ்டின் அவகிட்ட இப்ப நீ உண்மையை சொல்லு, அந்த போஸ்ட் கார்டை அனுப்பிச்சது யாரு அப்படின்னு கேட்கும்போது ஜமாக்கு சத்தியமா அந்த போஸ்ட் கார்டை யார் அனுப்பிச்சாங்கன்னே தெரியலங்க. இதனால கோவமான ஜஸ்டினும் ஜமாவை போட்டு அரையறான். மறுபடியும் அவன் ஜமா கிட்ட சரி யார் அனுப்பிச்சாங்கன்னு உனக்கு தெரியாது, யார் அனுப்பியிருப்பான்னு நீ நினைக்கிறேன்னு சொல்லி கேட்கும்போது அவ கிறிஸ் தான் அனுப்பிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்ட கிறிஸும் ஷாக் ஆகி நான் ஏன் அந்த போஸ்ட் கார்டை அவனுக்கு அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சரி அந்த போஸ்ட் கார்டு அவனுக்கு எப்ப கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஜஸ்டினும் அந்த போஸ்ட் கார்டை பார்த்துட்டு செப்டம்பர் 7ஆம் தேதி இது லண்டன்ல இருந்து போஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்றான். அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கிறிஸ் நீ சொல்ற அந்த டைம்ல நான் ஸ்பெயின்ல இருந்தேன், 3 வாரம் அங்க இருந்தேன்னு சொல்றாங்க. ஆனாலும் இந்த எலனார் பொண்ணு கிறிஸ பார்த்து சரி நீ அனுப்பல நாங்க ஒத்துக்கிறோம், ஒருவேளை நீ உங்க அம்மா கிட்டயோ இல்ல உனக்கு தெரிஞ்சவங்க கிட்டயோ சொல்லி இந்த போஸ்ட் கார்டை அனுப்பிச்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இதனால கிறிஸுக்கும் எலனாருக்கும் மத்த எல்லாருக்குமே ஒரு ஆர்குமெண்ட் நடக்குது.
இப்ப மறுபடியும் அந்த கேம் ரெசியூம் ஆன உடனே கிறிஸோட டர்ன் வருது. அவனும் டேரை சூஸ் பண்றான். இதனால ஜஸ்டின் பக்கத்துல இருந்த ஒரு ரூம்ல இருந்து ஒரு ட்ராலியை தள்ளிட்டு வந்து ஜமா பக்கத்துல வைக்கிறாங்க. அதை செஞ்சுட்டு அவன் ஜமாவை அந்த தரையில படுக்க வச்சுட்டு அவளோட வாயில ஒரு நீளமான டியூபை இன்சர்ட் பண்றான். இப்பதாங்க ஒரு கொடூரமான விஷயம் நமக்கு தெரியுது. அவன் என்ன எடுத்துட்டு வந்திருக்கான்னா, இந்த கைதிகள் கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கிறதுக்காக ஆர்மியில யூஸ் பண்ற ஒரு அப்பரேட்டர்ஸ் தான் எடுத்துட்டு வந்து அதை வச்சு ஜமாவை ஏதோ பண்ண போறாங்க. இப்ப ஜமாவோட வாயில இன்சர்ட் ஆன டியூப்ல 2 கண்டெய்னர் கனெக்ட் ஆயிருக்கு. ஒரு கண்டெய்னர்ல டாப் வாட்டர் இருக்கு, இன்னொரு கண்டெய்னர்ல பேட்டரி ஆசிட் இருக்குங்க. இப்போ டேர் என்னன்னா, அந்த 2 பாட்டில்ல எந்த பாட்டிலோட டேப்பை திறக்கணும்னு கிறிஸ் தாங்க சொல்லணும். ஆனா இதுக்கு கிறிஸ் சம்மதிக்காம ஜஸ்டினை பார்த்து நீ ஒரு பைத்தியக்கார சைக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். ஆனா ஜஸ்டின் கூலா கிறிஸ பார்த்து நீ சூஸ் பண்ணலனா நானே அந்த ஆசிட ஓபன் பண்ணி அவளை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இதனால பயந்துகிட்டு கிறிஸும் லெஃப்ட் சைடுல இருக்கிற பாட்டில சூஸ் பண்ணிடுறாங்க. ஜஸ்டினும் அந்த லெஃப்ட் சைடு பாட்டில இருக்கிற டேப்பை திறந்த உடனே அதுக்குள்ள இருந்த லிக்விட் ஸ்லோவா பாஸ் ஆகி ஜெம்மாவோட வாய்க்குள்ள போகுது. ஆனா ஆசிடா வாட்டரான்றது இப்ப நமக்கு தெரியாது. நல்ல வேலையா அந்த பொண்ணு வாயில போனது சாதாரண டேப் வாட்டர் தாங்க. அதனால அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகல. அடுத்ததா மறுபடியும் அந்த பாட்டில சுத்தின உடனே இப்ப ஜஸ்டின் டர்ன் வந்துருது. அவனும் ட்ரூத்தை சூஸ் பண்றான். சோ ஜெம்மாவும் ஜஸ்டின் கிட்ட அந்த பார்ட்டில அவ்வளவு பேர் இருந்தோம், எதுக்கு நீ எங்க 5 பேரை மட்டும் செலக்ட் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜஸ்டின் ஒரு உண்மையா சொல்றாங்க. ஃபெலிக்ஸ் இறந்தப்போ அவனோட ரூம்ல இருந்து ஒரு போட்டோ கிடைச்சது. அது உங்க பார்ட்டில எடுத்த போட்டோ தான். அந்த போட்டோல நீங்க 5 பேர் தான் இருந்தீங்கன்னு சொல்றான். மறுபடியும் கேம் கண்டினியூ ஆகுது. இப்ப எலனாரோட டர்ன் வருதுங்க. அவளும் ட்ரூத்தை சூஸ் பண்றா. ஜஸ்டின் எலனார் கிட்ட என்ன கேள்வி கேக்குறானா, என்னோட அடுத்த சேலஞ்சை ஃபேஸ் பண்றதுக்காக ஒன்னு உன்னை சூஸ் பண்ணு, இல்ல உங்க 3 ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது ஒருத்தரை சூஸ் பண்ணு அப்படின்னு சொல்றான். எலனாரும் வேற வழி இல்லாம கிறிஸ சூஸ் பண்றாங்க. இப்ப அந்த சேலஞ்சை பண்றதுக்காக மறுபடியும் அதே அப்பரேட்டஸ கிறிஸ் பக்கத்துல ஜஸ்டின் தள்ளிட்டு வந்து நிறுத்துறாங்க. இத பார்த்து பயந்து போன கிறிஸும் எலனார் சொன்னது உண்மைதான், நான் ஸ்பெயினுக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த போஸ்ட் கார்டை ஃபெலிக்ஸ் காமிச்சிட்டேன், நான் தான் அந்த கார்டை அவனுக்கு அனுப்பிச்சேன்னு சொல்லி பதட்டமா பேசிட்டு இருக்கான். பிரச்சனை என்னன்னா, அந்த உண்மையை சொல்றதுக்கான நேரம் முடிஞ்சு போச்சு. ஜஸ்டினும் கிறிஸ் கிட்ட இனிமே நீ உண்மையை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சேலஞ்சை பண்றதுக்காக அந்த டியூபை அவனோட வாயில மாட்டுறாங்க. இத பால் பார்க்க முடியாம கோவத்துல ஜஸ்டின் கிட்ட, உன் தம்பி ரொம்ப ஒழுங்கு நினைச்சிட்டு இருக்கியா, அவன் ஒரு உதவாக்கார, ஒரு குப்பை, யாருக்குமே உன் தம்பியை பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் அந்த பார்ட்டில நடந்த ஒரு இன்சிடென்ட்டை ஜஸ்டின் கிட்ட சொல்றாங்க. பாலும் எலனாரும் அந்த ரூம்குள்ள ஜாலியா இருக்கும்போது அவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறத ஃபெலிக்ஸ் டோரை திறந்து வச்சுக்கிட்டு பாத்துட்டு இருந்திருக்கான். இத பார்த்த பாலும் அவனை அட வெக்கம் கட்டவனே அறிவில்லை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் விட்டு துரத்திடுறாங்க. இதை கேட்ட ஜஸ்டினும் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறான். ஆனா அவன் உணர்ச்சி வசப்படாம பால் கிட்ட இந்த 2 பாட்டில்ல ஒரு பாட்டில சூஸ் பண்ணுன்னு சொன்ன உடனே அவனும் லெஃப்ட் சைடுல இருக்கிற பாட்டில சூஸ் பண்றாங்க. துரதிர்ஷ்டவசமா இப்ப அந்த லெஃப்ட் சைடுல இருந்த பாட்டில் அந்த பேட்டரி ஆசிட் இருந்த பாட்டிலுங்க. இதனால அந்த ஆசிட் கிறிஸோட வாய்க்குள்ள போய் ரொம்ப துயரத்தை அனுபவிச்சு அந்த பையன் கொடூரமா சாகுறான். இப்ப மறுபடியும் ஜஸ்டின் அந்த கேமை கண்டினியூ பண்ணும்போது லூக்கோட ஃப்ரெண்ட் ஜோன்சி அப்படின்ற ஒருத்தன் அந்த கேபினுக்கு வந்துடுறாங்க. இதை பார்த்த ஜஸ்டினும் லூக்க கூப்பிட்டு உன் ஃப்ரெண்டை அனுப்பிச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேபினை விட்டு அவனை வெளியே அனுப்புறான். ஆக்சுவலா லூக் தாங்க இவனை அந்த பார்ட்டி கூப்பிட்டு இருக்கான். ஆனா இந்த மாதிரி ட்ராஜடி நடக்கும்னு யாருக்கு தெரியும். லூக்கும் ஜோன்சி கிட்ட தயவு செஞ்சு வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லும் போது அவன் லூக் கிட்ட என்ன சொல்றானா, ஹே என்ன விளையாடுறியா, நீ தானே கூப்பிட்ட, அதுவும் இல்லாம இந்த இடத்துக்கு வரதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா, அவ்வளவு சீக்கிரம்லாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அட பாவி, சாகறதுக்கு எவ்வளவு ஆசைப்படுறான் பாருங்க. அந்த சமயத்துல ஜஸ்டின் அந்த கேபினை விட்டு வெளியே வந்து ஜோன்சிய அந்த கேபினுக்குள்ள இன்வைட் பண்றாங்க. ஜஸ்டின் கூப்பிட்ட அந்த தோரணையை பார்த்து சந்தேகமான ஜோன்சியும் இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நழுவ ஆரம்பிக்கிறான். ஜஸ்டின் அவனை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கும்போது பயந்து போன ஜோன்சியும் அவன் வச்சிட்டு இருந்த ஒரு பெப்பர் ஸ்ப்ரே பாட்டில் எடுத்து ஜஸ்டினோட கண்ணிலே அடிச்சிடறான். அதே சமயத்துல அந்த கேபின்குள்ள ஜெம்மா தன்னோட சேரை கஷ்டப்பட்டு மூவ் பண்ணி பின்னாடி இருக்கிற டிராயரை திறக்க முயற்சி பண்றா. துரதிர்ஷ்டவசமா அந்த சேரம் கீழே விழுது. கூடவே சேர்ந்து அந்த டிராயர்ல இருக்கிற எல்லா பொருளும் கீழே விழுந்துடுதுங்க. கேபினுக்கு வெளியே ஜஸ்டின் ஜோன்சிய புடிச்சு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. அவன் அடிச்சிட்டு அதே பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து அவனோட கண்ணில் அடிக்கிறான். இந்த லூக் ஏற்கனவே ஒரு ஸ்க்ரூ டிரைவரை கையில வச்சிட்டு இருக்காங்க. அதை வச்சு அவன் ஜஸ்டின் அட்டாக் பண்ணலாம் நினைக்கிறான். ஆனா அவன் சரியான பயந்தாங்குளிங்க. அதை செய்யறதுக்கு அவன் பயந்து சாகறான். அதுக்கப்புறம் ஜஸ்டின் லூக்க அவனோட ஃப்ரெண்டே சுட சொன்ன உடனே அவனும் சுட்டுறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது கேபின்குள்ள ஜமா எப்படியோ அந்த ஒரு பொருள் எடுத்து அவளோட டேப் எல்லாம் கட் பண்ணிடுறா. எலனாரும் ஜமா கிட்ட அவன் வரத்துக்குள்ள உடனே அந்த விண்டோ வழியா தப்பிச்சு போன்னு சொன்ன உடனே ஜமாவும் அந்த கேபின்ல இருந்த விண்டோ வழியா தப்பிச்சு வெளியே ஓடுறா. இப்ப கேபின்குள்ள பால் எலனாரை பார்த்து நீ தான் அந்த போஸ்ட் கார்டை போட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல நான் அதை செய்யலன்னு சொல்லிட்டு 2 பேருமே ரொம்ப ஹானஸ்டா பேசிக்கிறாங்க. அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது எலனார் அவ கையில இருந்த டேப்பை கிட்டத்தட்ட ரிமூவ் பண்ணிட்டா போல இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு லூக்கும் ஜஸ்டினும் ஜோன்சியோட பாடியை அந்த கேபின்குள்ள எடுத்துட்டு வராங்க. உள்ள வந்த ஜஸ்டின் அந்த கேபின்குள்ள ஜம்மா இல்லாததை பார்த்து பதறி அடிச்சுக்கிட்டு வெளியே போய் காரை எடுத்துக்கிட்டு அவளை தேடுறதுக்காக கிளம்புறான். இன்னொரு பக்கம் ஓடி போன ஜம்மா ஃபெலிக்ஸோட வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த வீட்டுக்குள்ள போகும்போது தாங்க இந்த ட்ரூத் ஆர் டேர்
கேமோட உண்மையான ட்ரூத்தே வெளியே வருது. அது என்னன்னா ஃபெலிக்ஸ் இன்னும் சாகலங்க, உயிரோட தான் இருக்கான். அவனை பெட்ல படுக்க வச்சு ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அவன் அங்க படுத்துக்கிட்டே அந்த கேபின்ல என்ன நடக்குதுன்றத சிசிடிவி மூலமா ஒரு கம்ப்யூட்டர்ல பாத்துட்டு இருக்கான். ஜெமா ஃபீலிக்ஸ் கூட பேசிட்டு இருக்கும்போது ஏற்கனவே ஒரு வயசானவனை நம்ம பார்த்தோம்ல, அவன் அந்த வீட்டை கார்ட் பண்ற கார்டியன்க. அவன் ஒரு துப்பாக்கிய கையில வச்சுக்கிட்டு ஜெமாவை நோக்கி காட்டி, நீங்க போட்ட அந்த போஸ்ட் கார்டால தான் ஃபெலிக்ஸ் தற்கொலை பண்ண முயற்சி பண்ணி இந்த மாதிரி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இத அந்த கிழவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஜெமா அந்த ஆளோட பார்வையில இருந்து தப்பிச்சு ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட கையில எடுத்து ஃபெலிக்ஸோட கழுத்துல வச்சு கண்ணை கீழே வச்சுட்டு இந்த ரூம் விட்டு வெளியே போய், இல்ல இவனோட கழுத்தை நான் அறுத்துருவேன்னு சொல்லி மிரட்டின உடனே அந்த ஆளை வேற வழி இல்லாம கண்ணை கீழே வச்சுட்டு அந்த ரூம் விட்டு வெளியே போறாங்க. ஜெமாவா அந்த கண்ணை கையில எடுத்துக்கிறா. ஆனா அந்த ஆளு எங்கேயும் வெளியே போல, அந்த ரூமுக்கு வெளியே தான் இவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஜெமாக்கும் அந்த ஆளுக்கும் அந்த கண்ணை புடுங்கறதுல ஒரு சண்டை நடக்குது. அதுல ஆக்சிடென்ட்ல அந்த பொண்ணு அந்த ஆளோட மண்டையிலேயே சுட்டுறாங்க. அந்த கிழவனை அந்த இடத்துல இறந்து போயிடுறான். அந்த சரியான நேரத்துல தான் ஜஸ்டினும் அந்த வீட்டுக்குள்ள வந்து ஓடி வந்து ஜெமாவை புடிச்சிடுறாங்க. இப்ப ஜஸ்டின் ஜெமாவோட தலைய புடிச்சு தரன்னு ஃபிலிக்ஸோட ரூமுக்குள்ள இழுத்துட்டு போய் அந்த பையன் கண் எதிரிலேயே ஜெமாவோட கழுத்தெலும்பு உடைச்சு அந்த பொண்ணை கொன்னுடுறாங்க. மறுபடியும் அந்த கேபினை நம்ம காட்டும் போது எலனார் லூக்க பார்த்து எங்க கையில இருக்கிற கட்டை அவுத்து விடுறா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கா. ஆனா அந்த பையன் இன்னமும் அதுக்கு பயந்துட்டு இருக்காங்க. அவன் அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் ஜஸ்டின் சொல்ற மாதிரி நான் செஞ்சேன்னா எனக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவன் ஏற்கனவே ஜோன்சியை கொன்னுட்டதுனால அந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்க வைக்கிறது ஜஸ்டினால மட்டும் தான் முடியும்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்ட எலனாரும் லூக்க பார்த்து, பைத்தியக்காரா, ஜஸ்டினுக்கு வேண்டியதெல்லாம் அந்த போஸ்ட் கார்டை யாரு போட்டாங்கன்றது தான். எப்படியும் அவன் எங்க ரெண்டு பேரை கொன்னதுக்கு அப்புறம் கடைசியா மிஞ்சி இருக்கிற உன்னையும் கொன்னுடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை பேசிட்டே இருக்கும்போது அவ ஒரு நிமிஷம் சைலண்ட் ஆகி இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா, நாங்க 4 பேருமே அந்த போஸ்ட் கார்டை போடலனா அப்ப அந்த போஸ்ட் கார்டை போட்டது நீ தானே அப்படின்னு சொல்லி கேக்குறா. அந்த பொண்ணு சொன்னது தாங்க உண்மை. அந்த போஸ்ட் கார்டை உண்மையிலேயே போட்டது லூக் தாங்க. அவனே அதான் அவன் வாயில சொல்றான். நான் ஒரு ஜோக்குக்காக தான் அந்த போஸ்ட் கார்டை அவனுக்கு போட்டேன். ஆனா அந்த பைத்தியக்காரன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுப்பான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பால் இருக்கான்ல, அவனோட கையில அடிபட்டதுனால அவனுக்கு ரத்தம் நிறைய போயிட்டு இருக்குங்க. இதனால அவன் லூக்க பார்த்து தயவு செஞ்சு என்னோட கட்டை அவுத்து விடுறா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கான். ஆனா அந்த முட்டாள் லூக் என்ன பண்றான்னா, பாலுக்கு உதவி செய்யறதுக்கு பதிலா கிறிஸோட பாக்கெட்ல இருந்து ஒரு ட்ரக் பாக்கெட் எடுத்து அவன் கொஞ்சம் அதை எடுத்துக்கிட்டு பாலுக்கு அந்த வலி தெரியாம இருக்கிறதுக்காக அவனோட மூக்குலயே அந்த ட்ரக் கொஞ்சம் அடிச்சு விட்டுறாங்க. எலனாரும் எனக்கும் கொஞ்சம் குடு அப்படின்னு கேட்ட உடனே லூக் அவன் சுண்டு வரல அந்த ட்ரக் எடுத்துட்டு வந்து எலனார் கிட்ட வந்து நீட்டுறாங்க. அந்த சமயத்துல அந்த பொண்ணு அவன் வரல அப்படியே கடிச்சு துப்பிடுறா. இதனால கடுப்பான லூக்கும் அவளை போட்டு அடிக்கும் போது ஏற்கனவே எலனார் அவ கையில இருந்த கட்டை அவுத்துட்டதுனால லூக்கோட கையை பிடிச்சுக்கிட்டு அவங்க கூட சண்டை போடுறா. ஒரு கட்டத்துல அவனை பிடிச்சு தள்ளும் போது இவன் கீழே கிடந்த பாட்டில்ல காலை வச்சு வழுக்கி பின்னாடி இருந்த ஒரு கார்டனிங் ஃபோர்க் மேல விடும்போது அவன் தலை அந்த ஃபோர்க்ல குத்தி அங்கேயே இறந்து போயிடுறாங்க. இப்ப அந்த பொண்ணு கீழே கிடந்த கண்ணை எடுத்துக்கிட்டு பாலை கூட்டிக்கிட்டு அந்த கேபினை விட்டு வெளியே போறா. ஆனா துரதிருஷ்டவசமா ஜஸ்டின் தன்னோட தம்பி ஃபெலிக்ஸோட அந்த கேபினுக்கு வந்துடுறாங்க. உடனே எலனாரும் ஜஸ்டினை நோக்கி சுடும் போது அந்த குண்டு ஜஸ்டினோட தோள்பட்டையில பட்டு அவனும் கீழே விழுந்துடுறான். இப்ப அந்த பொண்ணு ஜஸ்டினை தீர்த்து கட்டுறதுக்காக அந்த துப்பாக்கிய அவன் முகத்துக்கு நேரம் நீட்டிட்டு இருக்கும்போது அவன் சாதுரியமா அந்த துப்பாக்கியை தள்ளி விட்டுட்டு ஒரு கத்தி எடுத்து அந்த பொண்ணோட கையிலேயே குத்திடுறாங்க. இதனால அங்க இருந்த 3 பேருக்குமே ஒரு சண்டை நடக்குது. எப்படியோ எலனார் அந்த பேட்டரி ஆசிட் இருந்தது பாத்தீங்களா ஒரு பாட்டில், அதை வச்சு ஜஸ்டினோட மூஞ்சிலே அடிக்கிறா. இதனால அவனோட ஒரு பக்கம் மூஞ்ச வெந்து போயிடுது. கடைசியில ஜஸ்டினை எலனார் அங்க இருந்த ஒரு மரத்தூண்ல கட்டி போட்டுட்டு பாலை கூட்டிட்டு அந்த கேபினை விட்டு போறா. ஆனா பால் மட்டும் அந்த கார்ல வெயிட் பண்றதுக்காக போயிடுறாங்க. பாலும் ஜஸ்டினோட காரை ஓபன் பண்ணும்போது உள்ள ஜெமாவோட பாடியை பார்த்து அவன் அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. மறுபடியும் அந்த கேபின்குள்ள எலனார் ஜஸ்டினை பார்த்து, உன் தம்பி தற்கொலை முயற்சி பண்ணான் பத்தியா, அது அந்த பார்ட்டிக்கு அடுத்த நாள் கிடையாது, நீ ஆப்கானிஸ்தான்ல இருந்து ரிட்டர்ன் ஆன பத்தியா, அதுக்கு முன்னாடி நாள் தான். இப்போ ஒரு டார்க்கான சீக்கிரட்டா அவ சொல்லிட்டு இருக்காங்க. விஷயம் என்னன்னா, இந்த ஜஸ்டின் அந்த பையன் பிலிக்ஸ பாலியல் ரீதியா துன்புறுத்தி இருக்கான் போல இருக்கு. அவன் வீட்டுக்கு வரான்னு தெரிஞ்ச உடனே தான் இந்த பையன் தற்கொலை முயற்சி பண்ணிருக்கான். இதை அவ சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஃபெலிக்ஸும் அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் ஒத்துக்கிற மாதிரி அவன் ஜஸ்டினை பாக்குறாங்க. அதோட சேர்ந்து எலனார் இன்னொரு விஷயத்தையே சொல்றாங்க. ஃபெலிக்ஸ் அந்த பார்ட்டிக்கு வெளியே சோகமா உட்காந்துட்டு இருக்கும்போது எலனார் தான் அவன் பக்கத்துல வந்திருக்காங்க. அவ ஃபெலிக்ஸ மாடியில கூட்டிக்கிட்டு போய் மயக்கத்துல இருந்த பால் கிட்ட தப்பா நடந்துக்க வச்சிருக்காங்க. அதை செஞ்சது மட்டும் இல்லாம அதை அவ வீடியோ எடுத்துக்கிட்டு அதை வச்சு ஃபெலிக்ஸ பிளாக்மெயில் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கா. நம்ம படத்தோட ஒரு சீன்ல பார்த்தோம் பாத்தீங்களா, அவளோட அப்பாவோட கம்பெனி ஒண்ணு திவாலாக போகுதுன்னு, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இதை அவ செஞ்சிருக்காங்க. ஆனா இப்போ அதை பத்தி எல்லாம் எதுவும் கவலைப்படாம எலனார் அந்த சேஃப் பாக்ஸ்ல இருந்த ஒரு கிரனேட் எடுத்து ஃபெலிக்ஸோட கையில வச்சுட்டு அந்த ட்ரிகர் பின்னியும் அவனோட விரல மாட்டி விட்டுட்டு வெளியே போறா. எலனார் கரெக்டா அந்த காருக்குள்ள ஏறும்போது
ஃபெலிக்ஸ் அந்த கிரனேட்ல இருந்த ட்ரிகர் பின்ன ரிமூவ் பண்ணிடுறாங்க. இதனால அந்த கிரனேட் வெடிச்சு அவங்க 2 பேருமே செதறி போறாங்க. கடைசியா எலனாரும் பாலம் மட்டும் தாங்க அந்த கேபின்ல இருந்து தப்பிச்சு அந்த இடத்தை விட்டு வெளியே போறாங்க. அதோட படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிடுங்க. அதே போல இந்த மாதிரி டிஃப்ரெண்டான மூவிஸ் எல்லாம் பண்ற எனக்கு என்கரேஜ் பண்றதுக்காக இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் இதே போல ஒரு வித்தியாசமான படத்தோட உங்களுக்கு கூடிய சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்காக மட்டும் வித்தியாசமான படங்களை கொண்டு வர நான் உங்கள் தமிழ் நண்பன். வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.